ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா 11th மேக்ஸ் எக்ஸைஸ் நம்பர் 11.2 தட் இஸ் இன்டெகிரேஷன் சம் டாப்பிக்லேருந்து நான் ஒரு 5 சம் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எப்படி இன்டெகிரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம், ரைட்டா? ஸோ இன்டெகிரேஷனோட பேசிக் கான்செப்ட்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்டெகிரேஷனோட மெயின் ஃபார்முலாஸ் சில ஃபார்முலாஸ் உங்களுக்கு தெரிஞ்சாகணும். ஸோ பேசிக்காக நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற இன்டெக்ரல் ஃபார்முலா இன்டெக்ரல் எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ். எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா x power n plus 1 by n plus 1 plus c. ஓகேவா? நெக்ஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுற ஃபார்முலா e பவர் எக்ஸ் இன்டெகிரேஷன். e பவர் எக்ஸ் நீங்கள் எத்தனை டைம்ஸ் இன்டெகிரேட் பண்ணாலும் e பவர் எக்ஸ் தான், ரைட்டா? ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா வந்து பேசிக்காக நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற ஃபார்முலா. ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சு வர சம்ஸை வந்து நம்ம இப்போ அனலைசிஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு சம் என்ன எடுத்துக்க பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட ஃபஸ்ட்டு சம் இன்டெக்ரல் 1/2 - 3x ஹோல் பவர் 4. ஓகேவா? கொஷின் இதை மட்டும் கொடுத்துட்டு இன்டெகிரேட்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இன்டெகிரேட்ங்கிற வார்த்தையை பார்த்தோன்னே இந்த சிம்பிளுக்கு மாற்றி எழுதிருங்க. அப்போ தான் உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் இல்லாமல் நீங்கள் கரெக்டாக பண்ணுவீங்க, ரைட்டா? இன்டெகிரேட்னு கொடுத்துருந்தாலும் நீங்கள் கொஷின் எழுதும் போது என்ன பண்ணிடுங்க, அந்த சம்க்கு மாற்றிடுங்க. இன்டெக்ரல் போட்டு டிஎக்ஸ் போட்டுருங்க. இன்டெக்ரல் போட்டாலே டிஎக்ஸ் போகணும், ரைட்? இப்போ இதுக்குன்னு தனியாக நமக்கு இன்டெக்ரல் ஃபார்முலா கிடையாது. ஸோ பவர் சீரிஸ்க்கு மட்டும் நமக்கு இன்டெக்ரல் ஃபார்முலா தெரியும். அப்போ இது ஆசிய பவரை நீங்கள் எழுதுனேன் பார்த்தீங்கன்னா, இந்த டினாமினேட்டர் மேலே கொண்டு போயிருங்க. அப்போ இந்த சம்மை எப்படி மாறிடும் அப்படின்னா 2 - 3x ஹோல் பவர் -4ன்னு மாறிடும். இப்போ உங்களால் ஆஸ் பர் திஸ் லா வி கேன் இன்டெகிரேட். இந்த ரூலை யூஸ் பண்ணி இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா இங்கே எனக்கு பதில் எனக்கு பார்த்தீங்கன்னா -4. ஸோ அப்ளை பண்ணிங்கன்னா 2 - 3x -4 + 1 by -4 + 1 பவர் என்ன வருதோ அதே தான் கீழே வரும். அப்போ உங்களுக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 2 - 3x பவர் -3 by -3 வரும். பட் இதில் நீங்கள் இன்னும் நோட் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். இங்கே எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் இருக்குது, -3 இருக்குது. இன்டெகிரேஷனில் அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து டிவைட் எழுதணும். டிஃப்ரென்ஷியேஷனில் அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் மல்டிப்ளை எழுதணும். ஓகேவா? பை ஏ அப்படின்னு அர்த்தம், ரைட்? அப்போ இங்கே இருக்கிற கான்ஸ்டன்ட் டேர்ம் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் எனக்கு என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா -3. ஸோ அதை நீங்கள் டிவைட் எழுதணும். தட் இஸ் 1/-3. ஸோ உங்கள் ஃபைனல் ஆன்சர் என்ன வரும் பார்த்தீங்கன்னா 1/9 2 - 3x ஹோல் பவர் -3. ஓகேவா? இந்த நெகட்டிவ் பவர் உங்களுக்கு நெகட்டிவாக தோணுச்சு அப்படின்னா நீங்கள் கீழே கொண்டு வந்தாலும் கொண்டு வந்துக்கலாம். அப்போ என்ன மாறிடணும் அப்படின்னா சம் 1/9 2 - 3x ஹோல் பவர் 3. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் சம், ரைட்டா? ஒரே ஒரு ஸ்டெப் நீங்கள் நோட் பண்ணணும். கோஎஃபிஷியன்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த கோஎஃபிஷியன்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கீழே கொண்டு வந்துடணும், பை போட்டு எழுதணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். root of 3x plus 2. root of 3x plus 2. Right? The second sum integral root of 3x plus 2 into dx. ஸோ இப்போ இந்த ரூட்டுக்கும் நமக்கு இன்டெக்ரல் ஃபார்முலா கிடையாது செப்பரேட்டாக. இப்போ ரூட்டை பவராகவே எழுதலாமா? அப்போ 3x + 2 ரூட் எப்படி எழுதிக்கலாம்னா ஹோல் பவர் 1/2 dxன்னு அர்த்தம். இது கியூப் ரூட் கொடுத்துட்டாங்கன்னா ஹோல் பவர் 1/3. ஃபோர்த் ரூட் கொடுத்துட்டாங்கன்னா ஹோல் பவர் 1/4. ஸோ 1/nங்கிறது ஜென்ரல் பேட்டர்ன். இங்கே எதுவுமே கொடுக்கலன்னா 2ன்னு அர்த்தம், ரைட்டா? இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி அதே மாதிரி ஃபார்முலாக்கு மாறிடுச்சா, எக்ஸ் பவர் என் ஃபார்முலா. ஸோ எக்ஸுக்கு பாருங்க, எனக்கு பார்த்தா இது ஃபுல்லாக எக்ஸு. அப்போ 3x + 2 போட்டு ஹோல் பவர் n+1/n+1 எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா 3x + 2 பவர் 2 கிராஸ் பண்ணுவீங்க. அப்போ 2 + 1 3 3/2/3/2 போடுவீங்க. பட் ரிமெம்பர் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். இங்கே கோஎஃபிஷியன்ட் இருக்குது, கோஎஃபிஷியன்ட் 3 இருக்குது. அப்போ அந்த 3 என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா டிவைட் ஆகும், ரைட்டா? அப்போ உங்கள் ஃபைனல் ஆன்சர் என்ன வரும்னா அது ட்ரூ ரெசிப்ரோக்கல் ஆயிரும். ஸோ ஃபைனல் ஆன்சர் 2/3 × 3 9 3x + 2 ஹோல் பவர் 3/2 ப்ளஸ் சி ஒரு கான்ஸ்டன்ட்டாக நம்ம சேர்த்துக்கணும், ரைட்டா? திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் ப்ராப்ளம். நோட் இட் டவுன். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை டிவைட் எழுதிக்கணும், ரைட்டா? தேர்ட் என்ன கொடுத்துருவாங்க, இன்டெக்ரல் e பவர் 3x - 6 into dx. இப்போ நீங்கள் இதை இன்டெகிரேட் பண்ண போகிறீங்க. நமக்கு ஏற்கனவே தெரியும் e பவர் x இன்டெகிரேட் பண்ணால் e பவர் x தான். as per ரூல் e பவர் x நீங்கள் எத்தனை டைம் இன்டெகிரேட் பண்ணாலும் e பவர் x தான். ஸோ டேரெக்டாக நீங்கள் அந்த ரிசல்ட் படி எழுதிடலாம். அப்போ e பவர் எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் என்ன இருக்குன்னா 3x - 6 போட்டுடலாம். பட் பார்க்கணும் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். இங்கே கோஎஃபிஷியன்ட் இருக்குது. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. அந்த 3 வந்து பையில் எழுதணும். ஸோ 1/3 ப்ளஸ் சிங்க ஒரு கான்ஸ்டன்ட்டாகவும் சேர்த்துக்கலாம், ரைட்டா? அவ்வளோதான் இந்த சம்மோட ஆன்சர். ஃபோர்த்து சம் இன்டெக்ரல் சீக்கண்ட் ஸ்கொயர் x/5 dx. இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணோம். இதுக்கும் நமக்கு ஃபார்முலா இருக்குது. பிகாஸ்
இன்டெக்ரல் சீக்கன் எக்ஸ்க்கு ஃபார்முலா தனியாகவே இருக்குது. இன்டெக்ரல் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இன்டெக்ரல் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் ஃபார்முலா tan x. இன்டெக்ரல் சீக்கன் ஸ்கொயர் ஃபார்முலா tan x. அப்போ இங்கே சீக்கன் ஸ்கொயர் x/5 இருக்குது, எக்ஸுக்கு பதிலாக x/5 இருக்குது. இதை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா tan x போடணும். அப்போ tan x/5. இதோட இந்த சம் முடியலை. கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குன்னு பார்க்கணும். இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா எக்ஸை தவிர மீது என்ன இருக்கோ அதுதான் கோஎஃபிஷியன்ட். அப்போ 1/5ங்கிற கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குது. அப்போ அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் டிவைடில் வரும். ஸோ டிவைட் போட்டு நீங்கள் 1/5 போடுவீங்க. கரெக்டாக? அடுத்த ஸ்டெப்பில் அது ரெசிப்ரோக்கல் ஆயிரும். அப்போ 5 × tan x/5 + c. ஓகேவா? அதாவது இன்டெக்ரல் சீக்கன் ஸ்கொயர் ax இன்டெகிரேட் பண்ணிங்க அப்படின்னா tan ax/a இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? தென் ஸோ இப்போ லாஸ்ட் சம் நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1√1 - 81x². இந்த 81 எப்படி இருக்கும்னா 9² எழுதிக்கலாம். அப்போ 9x² எழுதிக்கலாம். இப்போ இது வந்து ஃபார்முலா ஃபார் இன்டெக்ரல் √a² - x² × dx. இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் sin inverse of x/a. ஸோ இந்த ஃபார்முலாவில் நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணிங்கன்னா x² நல்லா பார்த்துக்கோங்க, ஒரு சிங்கிள் டேர்மோட ஹோல் ஸ்கொயராக இருக்கணும். ஸோ இது a², இது ஃபுல்லாக நமக்கு இப்போ x². ரைட்டா? இப்போ ஃபார்முலா அப்படி பண்ணிங்கன்னா sin inverse of x/a. இங்கே எக்ஸுக்கு பதிலாக 9x இருக்குது. இப்போ sin inverse of 9x. இப்போ ஏங்கிறது 1. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முன்னாடி கோஎஃபிஷியன்ட் இருக்கான்னு பாருங்கள். கோஎஃபிஷியன்ட் இருக்குது, 9 இருக்குது. அப்போ அந்த 9 வந்து நீங்கள் டிவைடில் எழுதணும். கரெக்டாக? ஸோ கோஎஃபிஷியன்ட் வந்து டிவைடில் போட்டுட்டு +c. ரைட்டா? ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் தீஸ் 5 ப்ராப்ளம்ஸ். ஸோ மெயின் ஃபார்முலாஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டடி பண்ணிக்கோங்க. நார்மல் இன்டெகிரேஷன் பண்ணுங்கள். பட் முன்னாடி ஏதாவது கோஎஃபிஷியன்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த கோஎஃபிஷியன்ட்டை வந்து டிவைடில் எழுதிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.